என்பதாக சொல்ல முடியாது. மாறாக இரையச்சமுடையவர் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே இறுதி உரையை நிகழ்த்தினார்கள். அந்த இடத்திலே சொன்னார்கள், பெண்கள் உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நன்றாக கவனமான முறையில் கேட்டுக் கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நிமிர்த்த நினைத்தாலும் ஒடிக்கப்படுவார்கள், அவர்களை நிமிர்த்தம் அதாவது வளைக்க நினைத்தாலும் ஒடிக்கப்படுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒருவன் எல்லா விதமான சான்றிதழையும் வாங்கிவிடலாம், ஆனால் மனைவிடத்திலே சிறந்தவன் என்ற சான்றிதழை ஒரு மனிதனும் வாங்க முடியாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வீட்டார்களில், உங்களுடைய குடும்பத்தவர்களில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் யார் சிறந்தவர்களோ, உங்களுடைய மனைவி மக்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு டாக்டர் சான்றிதழ் வாங்கிவிடலாம், மற்ற சான்றிதழ் வாங்கிவிடலாம், ஆனால் மனைவி மக்களிடத்திலிருந்து நல்ல சான்றிதழ் மட்டும் உங்களால் வாங்கிவிட முடியாது. என்ன செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, எனக்கு என்ன சுகத்தை கொடுத்தீர்கள், எனக்கு என்ன பண்ணீர்கள் என்ற வார்த்தை தான் அவரிடத்தில் அதிகமாக வரும். அதனால்தான் இந்த சான்றிதழை பெறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் உங்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நிமிர்க்க நினைத்தாலும் அவர்கள் ஒடிக்கப்படுவார்கள், வளைக்க நினைத்தாலும் ஒடிக்கப்பட்டுருவாங்க. அதனால மிக கவனமான முறையிலே அந்த அமானிதத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெண்கள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மத்தியிலே இந்த வட்டி இருக்கிறது, அந்த வட்டி அறியாமை காலத்தில் வாங்கப்பட்ட வட்டி இருக்கிறது, அதை என்னுடைய காலுக்கு கீழ் வைத்து புதைத்து விட்டேன் என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கால்களை இந்த பூமிக்கு அடியில் வைத்து காலுக்கு கீழ் வைத்து புதைத்து விட்டேன் என்று வட்டியை பற்றி சொன்னார்கள். வட்டி எப்படிப்பட்ட கொடூரம் தெரியுமா? வட்டியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? இதுவரை வட்டியை பற்றி அது போன்ற ஒரு எச்சரிக்கை வரவில்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை, அதாவது ஒரு தாயோடு மகன் புணர்வானா, ஒரு தாயோடு ஒரு மகன் சேருவானா, அது எவ்வளவு கேவலமான விஷயம். 23 தடவை, எத்தனை தடவைங்க? ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 23 தடவை ஒரு தாயோடு ஒரு மகன் புணர்ந்தால் எவ்வளவு கேவலமான விஷயமோ அவ்வளவு கேவலமான விஷயம் இந்த வட்டி என்பதாக சொன்னார்கள். அப்ப வட்டி என்பது உங்களுடைய அறியாமை காலத்தில் வாங்கப்பட்ட வட்டியை காலுக்கு கீழால் வைத்து புதைத்து விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீளமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் இருக்கும், உங்களுக்கு என்னங்க, அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கப்பட்ட அந்த சொத்துக்களை பிரித்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கவனமான முறையில் பிரித்து கொடுங்க. மனைவிக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, 2 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க, இஸ்லாம் என்ன சட்டத்தை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் அழகான முறையில் நீங்கள் பிரித்துக் கொடுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த பணியாளர்கள் நமக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறாங்க, அவர்களோட சேர்ந்து உட்காருங்க, அதாவது ஏழைகளோடு சேர்ந்து இருங்க, அந்த பணியாளர்களோட எல்லாம் சகோதரத்துவத்தை மேல்படுத்தி வந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உச்சபட்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுடைய நஃப்ஸ் இருக்கிறது, அந்த நஃப்ஸை காயப்படுத்துவது, ஒரு பொது இடத்தில் வைத்து அவர்களை காயப்படுத்துவதோ அல்லது அவர்கள் மனம் குமுறும்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவதோ அவங்களுடைய மனதை காயப்படுத்துவது காபத்துல்லாவை காயப்படுத்துவதற்கு சமமானது. ஒரு காபத்துல்லாவுக்கு எவ்வளவு மதிப்பு நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அதே மதிப்பு இங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி உரையில் நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த இறுதி உரையில் நிகழ்த்தி அந்த விஷயம்தான், அந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்த ரத்தங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதராக, அதாவது அறிமுகமாகுவதற்கும் காட்டுவதற்கும் ஒரு அழகிய சொற்களாக மாறிவிட்டது. ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்? லிங்கன் யூனிவர்சிட்டி, அதாவது யூகேவில் அமைந்திருக்கக்கூடிய லிங்கன் யூனிவர்சிட்டி என்ற ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை நடத்தி வரவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ பேராசிரியர் தான் அந்த பல்கலைக்கழகத்தை நடத்தி வர்றாங்க. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பு தோற்றத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? உலகத்திலேயே டாப் 10, அதாவது 10 சட்ட வல்லுநர்களை எழுதி வச்சிருக்காங்க. அதுல முதலாவதா இருக்கிறது யார் தெரியுமா? ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் முதலாவதா இருக்கு. அவர்கிட்ட கேட்கப்பட்டது, அந்த கிறிஸ்தவ பேராசிரியர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏங்க நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறீங்க, ஆனால் எதற்காக முகமது நபியினுடைய பேரை முதலாவதாக போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இறுதி உரையிலே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் நிகழ்த்திய அந்த உரையில் ஒவ்வொரு உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், ரத்தங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மானங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் தான் உலகத்தினுடைய சட்ட வல்லுநர்களில்
10 இடத்திலே முதலாவது இடத்தை பெருமானாருக்கு கொடுத்தேன், ப்ராபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ பேராசிரியர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு இறுதி உரையை இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஒன்று கூட்டி வைத்துவிட்டு அந்த உரையை நிகழ்த்தினாங்க. இறுதியாக பல்லிகு அன்னி வரவாயா, என்னை பற்றிய ஒரு விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாருமே என்னங்க வெவ்வேறு திசை, அதாவது எந்தெந்த திசையில இருந்தாங்களோ அந்த திசையை நோக்கி கிளம்புனாங்க. அதனாலதான் இந்தியா, பாகிஸ்தான் மற்ற சஹாபாக்களுடைய கபறுகள் மற்றவர்கள்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெளிநாடுகள்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. காரணம் பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, பல்லிகு அன்னி வலவாயா, என்னை பற்றி ஒரு விஷயம் இருந்தாலும் எத்தி வைங்க. நான் எப்படி சாப்பிட்டேன், நான் எப்படி செருப்பு போட்டேன், பெருமானார் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் உலக மக்கள் யாவருக்கும் நீங்க எத்தி வைங்கன்னு சொன்ன காரணம் தான் உலகம் இன்னைக்கு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்துவிட்டு, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படிப்பட்ட விஷயம்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில வாழும் போது அந்த கணவன் வெளிநாடு போகுவதாக இருந்தால் அந்த மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, ஏமா எல்லாத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டேனாமா, எல்லாவற்றையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேனா, காசு பணம்லாம் உனக்கு கொடுத்துட்டேனா, எல்லாம் உனக்கு சரி செஞ்சுட்டேனா, இப்ப நான் உன்னை திருப்திப்படுத்திட்டு நான் போறேன், நல்லபடியா போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த எல்லா சஹாபாக்களையும் வச்சுட்டு சொன்னாங்க, மார்க்கத்தை நான் பரிபூர்ணம் செய்து கொடுத்து விட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டேனா, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனா, சரியத்தினுடைய எல்லா சட்டத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேனான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமியா ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு பரிபூர்ணம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி. இந்த ரஹமத் இறங்கியது, ரஹமத் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கியது, எதற்கு இது ரஹமத்துடைய மலை இறங்கியது என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இங்கத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, அதாவது ஒரு தப்புக்காக, ஒரு தவறுக்காக இந்த பூமியில இறக்கப்பட்டாங்க. அல்லாஹ் ஒரு கனியின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லியிருந்தா, அந்த கனியை போய் சாப்பிட்டாங்க. இந்த உலகத்துல மலஞ்சலம் கணிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி அனுப்பப்படும் போது எங்கங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையினுடைய ஒரு பகுதியில் இறக்கப்பட்டதாகவும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜித்தாவினுடைய ஒரு பகுதியில் இறக்கப்பட்டாங்க. சுமார் 18 வருஷமா 2 பேரும் பாத்துக்கல. எத்தனை வருஷங்க? 18 வருஷமா பாத்துக்கல. 2 பேரும் அழுது 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 அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து வடிந்து கருப்பு நிறமாகவே மாறிவிட்டது. கருப்பு நிறமாகவே அந்த கண்ணீர் வடிந்த இடமாவே ஆகிவிட்டது. கடைசியா 2 பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க. எந்த இடத்துக்கு? இந்த அரபாவுடைய மைதானத்துக்கு வர்றாங்க. 2 பேரும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அன்போட பாசத்தோட அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு வாரம் கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க, எவ்வளவு பாசமும் எவ்வளவு அன்பு இருக்குமோ, அவங்களுக்கு 18 வருஷமா பார்க்காம போனாங்களே, பார்த்ததுக்கு பின்னாடி அவங்களோட அன்பு பரிமாற்றங்கள் செஞ்சாங்களா, நல்லா அதை பொருந்திக்கிட்டான், நல்லா அந்த பொருந்திக்கிட்டு. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? அரபா. ஒருவருக்கு ஒரு பார்த்து கொள்ளுதல், ஒருவருக்கு ஒரு அறிந்து கொள்ளுதல் இந்த இடத்துக்கு பேரு. அப்ப இந்த நபல ரஹமத்துல வந்து அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. ரப்பனா பலம்னா அன்புசனா இல்லம் தகப்பில்லனா தரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ், நான் அநியாயம் புரிஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரனாக ஆகக்கூடாது. அப்படின்னா என்னங்க? நீ மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால் நான் அநியாயக்காரனாக ஆகிவிடுவேன், நான் நஷ்டவாளியாக ஆகிடுவேன். அல்லாட்ட மன்றாடி துவா கேட்கும் போது 18 வருஷமா அவங்களுடைய பாவத்தை மன்னிக்காம இருந்து 18 வருஷம் அதனாலதான் அல்லாவுடைய ரஹமத் இறங்கிச்சு, அல்லாவுடைய அருள் இறங்கிச்சு, அல்லாவுடைய ரஹமத் இறங்கிச்சுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு ஜபலே ரஹமா, ரஹமத்துடைய மலை என்பதாக சொல்லப்படுது. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நாங்க 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவு நபிமார்கள், எல்லா நபிமார்களும் கால்தடம் பொறித்த இடம் தான் இந்த அரபாவுடைய மைதானம். இந்த அரபாவுடைய மைதானம் துஆக்கள் கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரபால யாரு துஆ கேட்கிறாங்களோ அவங்களுடைய துஆ கபூல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, உங்க மனசுல எவ்வளவு வேதனைகள் இருக்குமோ, உங்களோட மனதில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது அல்லாஹ் இடத்துல மன்றாடி துஆ கேளுங்க. இந்த இடத்துல நின்று கேட்டீங்கன்னா உங்களுடைய துஆ கண்டிப்பாக கபூல் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவுக்காக நம்ம ஆயத்தமாயிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு